சாதாரண நடுத்தர குடும்ப பெண்தான் கோவையைச் சேர்ந்த வசந்தியும். கணவர் ஆனந்தனுக்கு டிரைவர் வேலை. ஒருவர் சம்பாத்தியத்தில் மட்டும் குடும்பத்தை நடத்துவது சிரமம் என்பதால் ஹோட்டல் மற்றும் வீடுகளில் பாத்திரம் கழுவும் வேலைக்கு சென்று குடும்பத்தை நடத்துகிறார். விளையாட்டு வீரர்களான இவரது மகனும் மகளும் ஊட்டியில் நடந்த கோடைகால பயிற்சி முகாமில் பங்கேற்க சென்றபோது உடன் சென்ற வசந்திக்கு அங்கு குழந்தைகள் பயிற்சியில் ஈடுபடுவதை பார்த்தபோது தானும் தடகளத்தில் ஏதாவது சாதிக்க வேண்டுமென்ற ஆசை ஏற்பட்டது. வசந்தியின் தடகள திறமையை கண்ட பயிற்சியாளர் வைரவநாதன் முறையான பயிற்சி அளித்தார். மற்றவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, பசங்களால் மட்டும்தான் முடியுன்றதே இல்லாமல் முதியோர்களையும், அதாவது 35 வயசுக்கு மேலே இருக்கவங்களையும் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணி அவங்களையும் பண்ண வைக்கணும், அவங்களாலையும் முடியுங்கிற விஷயத்த கொண்டு வரணும் அப்படின்றதுனால அவங்களையும் எடுத்து நான் ஸ்போர்ட்ஸில் ட்ரெயின் பண்ணிருக்கேன். முதலில் மாரத்தான் போட்டிகளில் பங்கேற்று பரிசுகள் வென்றார். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நடந்த மாவட்ட அளவிலான மூத்தோர் தடகள போட்டியில் முதலிடம் பிடித்தார். கரூரில் நடந்த மாநில போட்டியிலும் முதலிடத்தை தட்டிச் சென்றார். பெங்களூருவில் நடந்த தேசிய மூத்தோர் தடகளத்திலும் சாதித்த வசந்தி ஸ்பெயினில் நடக்கவுள்ள சர்வதேச மூத்தோர் தடகள போட்டிக்கு தேர்வாகியுள்ளார். ஆனால் ஸ்பெயின் செல்ல பொருளாதார வசதி இல்லாததால் பதக்கம் வெல்லும் கனவு வெறும் கனவாகவே இருக்கிறது. எல்லா பெண்களும் வீட்டு வேலை தான் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் இது பண்ணாமல் எல்லாரும் ஸ்போர்ட்ஸுன்னு சொல்லி பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் நான் இவ்வளோ தூரம் பண்ணிட்டேன். ஆனால் ஸ்டேட்டு நேஷ்னலு இப்போ இன்டர்நேஷ்னலுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நான் அங்கே பண்ணுனா இப்போ மெடல் அடிப்பேன். எனக்கு அந்த தைரியமும் இருக்குது. எனக்கு அந்த இது வாய்ப்பு இல்லாமல் நாங்கள் எங்கள் சூழ்நிலை வசதி வாய்ப்பு கம்மியாக இருந்துகிட்ருக்கு. அதனால் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் போய் இன்டர்நேஷ்னலில் போய் நான் மெடல் அடிச்சுட்டு வர எனக்கு வாய்ப்பு இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் நிதி உதவி செய்தால் அவரது பதக்க கனவு மெய்ப்படும்.